அனைவருக்கும் வணக்கம். இன்று டிஎன்டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் 1768 காலி பணியிடங்கள் தேர்வு தேதி அறிவிப்பு வெளியீடு. இடைநிலை ஆசிரியர் பேப்பர் 1 பாஸ் பண்ண மாணவர்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்டிஆர்பி ஆனது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எனப்படும் எஸ்ஜிடி தேர்வுக்கான அறிவிப்பு ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது. இத்தேர்வு மூலம் காலியாக உள்ள 1768 காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அனுமதி பெற்று இயங்கும் பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களில் டிடிஎட் தேர்ச்சி பெற்று டிஇடி தாள் 1 தேர்ச்சி பெற்றவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 63,010 வரை ஊதியம் வழங்கப்படும். விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் 14/2/2024 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/3/2024. தேர்வு நடைபெறும் நாள் 23/6/2024. இந்நிலையில் யூனிக் அகாடமி பயிற்சி நிறுவனம் டிஎன்டிஆர்பி எஸ்ஜிடி தேர்வுக்கு தயார் செய்பவர்களுக்கு பயன்பெறும் வகையில் பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறது. இந்த பயிற்சி வகுப்பு அனைவராலும் பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. ஒருமுறை கட்டணம் செலுத்தி தேர்ச்சி பெறும் வரை பயிற்சி பெறலாம். பயிற்சி வகுப்புகள் தகுதியான மற்றும் திறமையான ஆசிரியர்களால் நடத்தப்படும். இந்த பயிற்சி வகுப்பிற்கு தேவையான புத்தகங்கள் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்படும். இந்த வகுப்பில் சேர விரும்பும் தேர்வர்கள் உடனே 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்து பயனடையலாம். இந்த எஸ்ஜிடி அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியருக்கான இந்த தேர்வு 2011 மற்றும் 12 இந்த 2 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 எழுதி பாஸ் பண்ண உடனே பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் போஸ்டிங் வழங்கப்பட்டது. போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. பட் 10 வருஷமாக 2013 முதல் 2024 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்தில் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவருக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு அப்படின்றத முதலில் இது வெளியிட்டிருக்காங்க. இதே போல் இப்போது இந்த மாதம் 4/2/2024 அன்று பேப்பர் 2 பாஸ் பண்ண மாணவர்களுக்கு எக்ஸாம் நடந்தது. அந்த தேர்வு எழுதின அத்தனை பேருடைய கருத்துக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எல்லாருமே இந்த தேர்வு சாதாரணமாக இருக்கும்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டர் அதிகமாக இருக்கும்போது, ரெண்டாவது இப்போ நல்ல குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் இந்த தேர்வு நல்லா படித்து நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சாதாரணமாக ஏனோ தோணுன்னு சொல்லி இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாள் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதே தமிழ் தானே அப்படின்ற ஒரு அலட்சியமாக இருந்தாங்க. சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறவங்க கூட தமிழில் பாஸ் பண்ண முடியாத நிலை. இந்த தேர்வு கடினமாக இருந்தது. மாணவர்களுடைய எல்லா கருத்தும் அப்படி இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. வந்திருக்கிற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முறையாக பயிற்சி எடுத்து யூனிக் அகாடமி 25 ஆண்டுகளாக பயிற்சி வழங்கி வருகிறது. 26வது ஆண்டு இப்பொழுது. ஸோ இந்த தேர்வுக்கான மிகவும் சிறந்த ஆசிரியர்கள் மூலம் அதே போல் இங்கே படித்து பல மாணவர்கள் எப்படி ஒவ்வொரு டைமும் படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க, எப்படி படிக்கணுன்ற அந்த ஐடியாவோட நீங்கள் படிக்கணும். அதுக்கான வழிகாட்டுதல் நமது கல்வி நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும். ஸோ இதை தெரிஞ்சு படிங்க. இந்த தேர்வு இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறத விட எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். நம்ம ஒரு ஸ்கூல் படித்த மாதிரி பாஸ் மார்க் இவ்வளோ தான், இப்படி படித்தா போதுன்ற மாதிரி இங்கே படிக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம சிலபஸ்லேருந்து எப்படி கேட்பாங்க, எப்படிலாம் வரும் அப்படின்றத அதுக்காகவே முழு நேரம் நாங்கள் பயிற்சி நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு தேர்வும் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஐடியா கொடுப்போம். இதை இங்கே படித்து 2001 முதல் டிஆர்பி யூஜி பிஜி
2007 வரைக்கும் நடைபெற்றது. அதுக்கு பிறகு 2011 ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே படித்தவங்க, எங்ககிட்ட படித்தவங்க ஒரு 12,000 பேர் டீச்சர் இருக்காங்க. ஒரு 6,000 பேர் ஹெச்எம், ஏஹெச்எம்மாக இருக்காங்க. ஏன்னா 2001 டு 2007 டீச்சர் ஆனவங்கலாம் வந்து ப்ரொமோஷனில் இன்றைக்கி அந்தளவுக்கு உயர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க லைஃபே வேறு, லைஃப் ஸ்டைலே வேறு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆசிரியர் இப்போது இந்த டைம் வந்து உங்களுக்கு காம்படிட்டர் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அடுத்த டைம்லாம் டெட் பாஸ் பண்ணாதவங்களே நிறைய படித்து டெட் பாஸ் பண்ணிடுவாங்க. டெட் பாஸ் பண்ணால் தான் இந்த தேர்வு எழுத முடியும். அதுலேயே உங்களுக்கு நிறைய காம்படிட்டர் குறைவாங்க. ஸோ முறையாக அந்த டைம் படித்தா மேக்ஸிமம் நல்லா படிக்கிற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கான பயிற்சி நமது யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது. வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, டெய்லி கிளாஸ் இருக்குது. ஈவினிங் அண்ட் மார்னிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நேரடி பயிற்சி மற்றும் ஆன்லைன் பயிற்சி இரண்டுமே இருக்குது. பாடப்புத்தகங்கள், மாதிரி தேர்வுகள் அனைத்தும் கிடைக்கும். இந்த பயனுள்ள இந்த நேரத்தை சரியான முறையில் யூனிக் அகாடமி சேர்ந்து பயிற்சி பெற்று இந்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.